வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோகுல இந்திரா அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். புதிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றார் நேற்றுக்கு. பேரவையில் நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை சனிக்கிழமை நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது அப்படின்னு செய்திகள் சொல்லுது. திமுக யாருக்கும் ஆதரவளிக்காது. காங்கிரஸ் நிலை என்ன என்பதை பொறுத்திருந்து பாருங்கள், கடைசியில் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு செய்திகள்ல இருக்கு. புதிய ஆட்சியை அகற்றுவோம் அப்படின்னு ஜெயலலிதா நினைவிடத்துல ஓ பன்னீர்செல்வம் சபதமும் ஏற்றிருக்கிறார். இந்த இரண்டு செய்திகளையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இவர் அகற்றுவோம்னு சொல்வது நம்பிக்கை வாக்கெடுப்புல தோற்கடிப்பதன் மூலமாகவா, இல்ல தொடர்ந்து மக்கள் போராட்டங்களை வீதிகளில் எடுத்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அரசியல் ரீதியாக அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை தனிமைப்படுத்தி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் அல்லது இடையிலேயே அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற உணர்வை அவர் வெளிப்படுத்துறாரா அப்படிங்கிறது தெரியல, பார்க்கணும். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? இந்த முதல் ரவுண்டில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தோற்றுவிட்டார். அதில் நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். இது அந்த பந்தயத்தினுடைய ஒரு முதல் ரவுண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவரால் அந்த சொல்லக்கூடிய போதுமான அளவு எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை அவருடன் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அல்லது ஈர்ப்பு, அதாவது மக்கள் மத்தியில் இருந்த ஒரு அந்த சசிகலா எதிர்ப்புணர்வு என்பதை அவர் கேபிட்டலைஸ் பண்ண பார்த்தாரு. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சமயத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், வந்தார்கள், கொண்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிமுக மெயின் அணி அப்படிங்கிறது இன்டாக்டாக அதே அந்த 124 பேரோடு அப்படியே இருக்கிறதுனால அந்த ஒரு ஒற்றுமை தான் இப்போ அவங்கள நேற்று முதல்வர் வரைக்கும் கொண்டு அதை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் பண்ணிருச்சு. அவருடைய பேச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் எதையும் அவரால் செய்துவிட முடியுமா, இல்லை இன்னும் பெரிய அளவில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய அணியிலேருந்து நிறைய பேரை மாற்றி கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் நடந்திருந்தா கடந்த ஒரு 10-15 நாளில் ஏதாவது நடந்திருக்கணுமே தவிர இந்த ஒரு நாளில் நடந்துரும்னு நான் எதிர்பார்க்க தயாராக இல்லை. ஒன்று. இரண்டு, அவருடைய நோக்கம் இனிமேற்கொண்டு என்ன விதமான பணிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, இன்றைக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய, ஏன்னா நேற்று முதல்வர் பதவி ஏற்றாயிட்டு இன்று நாளைக்கு அவர்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இந்த ஆட்சியை கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய 124 எம்எல்ஏக்களும் கண்டிப்பாக இந்த ஆட்சியை 4 ஆண்டுகள் தொடர வேண்டும், தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படுவார்கள் என்பதுதான் நான் நினைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இன்னும் பல கட்சிகள் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்காது, விரைவில் தேர்தல் வரும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல அரசு வெற்றி பெற்றாலும் கூட இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்காது அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு, அது ரெண்டாவது கேள்வி, அதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது பேசுவாங்க. கோகுல இந்திரா, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் நான் அவருக்கு ஒரு வயசில் பெரியவர் திரு ஓபிஎஸ் அவர்கள், அனுபவசாலி, வயதில் மிகுந்த பெரியவர், அவருக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அதாவது அம்மாவுடைய ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்து விட்டது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் இவர் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு இவர் இந்த அளவிற்கு மக்களோடு ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். சகோதரர் சொன்னது போல், அதாவது நேற்றைக்கு அவர் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்பது தன்னுடைய தோல்வியின் வெளிப்பாடாக, மத்தியானம் என்ன சொன்னார், இத்தனை நாளும் எனக்கு ஆதரவு தந்தவங்க, இந்த மாதிரி எனக்காக ஒத்துழைப்பு தந்தவங்க, என்னை தேடி வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வீட்டுக்குள்ளே போயிட்டார். திருப்பி நேற்று சாயந்தரமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சமாதியில் இந்த மாதிரி ஒரு சூளுரை எடுத்திருக்காங்க. நீங்க அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றணும்னு சொல்றீங்க, ஜெயலலிதாவின் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அவர் இந்த ஆட்சியை நீக்கிட்டு அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. எங்களை மாதிரி வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு எது அம்மாவின் ஆட்சின்னே தெரியாம போகுது. முதல்ல அம்மாவின் ஆட்சிங்கிறதையே 50% மேலானவர்கள் ஏற்கவில்லைங்கிறது இன்னொரு பக்கம். எந்த ஒரு தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தமிழ்நாட்டு தேர்தல்களில் 50% மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சிங்கிறது என்னைக்குமே நடக்கல.
அப்படி இருக்கும்போது 100% மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவரின் ஆட்சி தொடரணும், ஒரு லெகசி தொடரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது உங்க கட்சிக்குள்ள அது நியாயமானதாக இருக்கலாம். ஆனா வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு அது எந்த விதமான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து முதல்ல 2011, 16 அந்த ஆட்சி காலங்களில் ஒரு கோர் குரூப் சீனியர் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய சகோதரர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மாவுடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்தார். அந்த ஒவ்வொரு பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக அவரும் இருந்தார். இன்றைக்கு கட்சி தலைமையும் மற்றவர்கள் அனைவரும் விரும்பி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டும். இந்த 134 சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது, இப்போது அவருடைய ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, இல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் நீங்க அந்த கோர் குரூப்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு வந்து கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கறதை பற்றி கட்சி இல்ல, இல்ல ஆட்சி. ஆட்சியில ஒரு ஒரு ஐவர் அணி அணின்னு அப்படின்னு இருக்காங்க. சொல்லுவீங்க, அல்லது வந்து பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் இல்லை சரி. இல்லை இல்லை ஐவர் அணி அவர்களுடைய அனுபவம், வயது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரையும் வச்சு ஒரு ஐவர் அணின்ற இருந்ததுல அதுல ஒருவரை தேர்தல்ல ஒரு தொகுதியில போய் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஐவர்ல ஒருத்தரை வெற்றி பெற்றாங்க இல்லையா? அவர் வெற்றி பெற்றார் இல்ல, இல்லையா? ஒருவரை வந்து வெற்றி பெற முடியாத இடத்துல போட்டு ஐவரை 4 ஆக்கிட்டாங்க. அது ஜெயலலிதா இருக்கும் போதே செய்தது. அது அவர் வெற்றி பெறாதது. இல்ல இல்ல இதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அவர் வந்து அந்த திண்டுக்கல் மாவட்டத்துல அமைச்சர், அவர் வந்து அந்த தொகுதிக்கு நத்தம் தொகுதிக்கு மட்டும் இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள உள்ளதுல அங்கே வலிமையாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றார். இவர் ஒரு பவர்ஃபுல்லான, அங்கே நிறைய எல்லாரும் மக்களுக்கு அறிமுகமாக்கப்பட்டவர், ஒரு மாவட்ட கழக செயலாளர், கட்சி பதவிகள் இப்படி எல்லாம் கொடுத்து அந்த அறிமுகம் வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவரை இவர் வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அவரை ஒரு சாதாரண நபரை போடாம இவரை போட்டுட்டு நத்தம் தொகுதியில் ஷாஜகான் நீண்ட காலமாக சேர்மனா உள்ளாட்சிகளில் பதவிகளாக எல்லாரையும் அறிமுகமாகன ஒருவரை போடுறாங்க. அதில் கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து எந்த தொகுதியில் இந்த தொகுதி தான், இந்த தொகுதியில் நின்னாதான் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்ல முடியாது இல்லையா? 5 பேர்ல ஒருவர்னு சொன்னேன், யாருன்னு கூட நான் சொல்லல. ஆனா கரெக்டா நீங்க வந்து யாரை நான் சொல்கிறேன்னு சொல்றீங்க. இன்னொருவரும் 5 பேர்ல இன்னொருவரும் தேர்தலில் தோத்து போனாரு. ஆனா அவரை நீங்க வந்து சொல்லல. அந்த தொகுதியில என்ன நடந்ததுங்கறத பத்தி நீங்க குறிப்பிட்டு சொன்னதுனால என்னால அதை புரிந்து கொள்ள முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் ஆதரவு அளிக்காது, காங்கிரஸ் நிலையை அவங்க கடைசியில சொல்றோம்னு இருக்காங்க. இந்த 124 பேர்னு நீங்க இல்ல என்னோட அட்வைஸ் இல்ல, என்னுடைய கோரிக்கை இன்னும் முடியலையா? சரி. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எல்லோரும் வந்து ஒரு தீர்ப்பு வந்த உடனே இந்த இடைக்கால இந்த சங்கடங்களை எல்லாம் மறந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம வந்து ஆட்சியை தொடருவோம், அம்மா ஆட்சியை தொடருவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டார். அந்த அறிக்கையை வெளியிடும் பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் தரப்பில் என்ன சொல்கிறோன்னா, மெஜாரிட்டி இங்கே 124 பேர் இங்கே எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த அறிக்கைப்படியே எல்லோரும் இணைந்து, நீங்கள் ஓடோடி இங்கே வந்து எல்லோரும் இணைந்து எந்த மனமாட்சியங்களும் இல்லாமல் இந்த ஆட்சி தொடர்வதற்கு வழிவகுப்போம். யார் வேணாலும் முதலமைச்சராக இருக்கட்டும், ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற பெருந்தன்மை ஏன் அவர்கிட்ட இல்லைங்கிறது. அவர்கிட்ட அப்படி பெருந்தன்மை இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்க சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை எப்படி உங்கள் தரப்பால் வரவேற்கப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் வெளியில இருந்து பார்த்துருக்கிறோம். பை டிஸ்மிசிங் ஹிம், அவர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த அறிக்கை வந்த கொஞ்ச நேரத்துல அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாருங்கிறது தான் அந்த அறிக்கைக்கு கட்சி விரோத நடவடிக்கைகள்ல இவர்களை அகற்றுவோம், பொதுச் செயலாளரே அவர்கள் இல்லை, இவருதான் வந்து நீங்க தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று முன்மொழிந்து ஃபர்ஸ்ட், அதாவது அம்மா இறந்த 5வது நாள், ஏன்னா அதெல்லாம் நிறைய நம்ம விவாதம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கு அவரோடு இருக்கக்கூடிய அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் அவர்கள், அதுக்கப்புறமா திரு பொன்னையன் அவர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். அவங்கெல்லாம் போய் கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வெளியே வாங்க. அவங்க அந்த நேரம் அழுதுட்டு வெளியே நிற்கும் பொழுது நீங்கள் வாங்கங்கிறத முன்மொழிஞ்சது அவங்க. அதுக்கப்புறமா எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து ஒரு தீர்மானம் மாதிரி போட்டு நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னது. தேனி மாவட்டத்திலிருந்து வரும் பொழுது அப்போவும் அவர் முதலமைச்சர்,
அப்போவும் எல்லாரோடையும் நின்று நீங்கள் வரணுங்கிறத அந்த முன்மொழிந்ததை அவர்கள் கையில் கொடுக்கும் பொழுது ஒருவர் இவ்வளோ பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ கட்சி நலன் கருதி, கட்சி ஒருமைப்பாடு கருதி, வளர்ச்சி கருதி நம்ம வரலாங்கிற ஒரு உறுதியை கொடுக்குறாங்க. அப்ப திருப்பி வந்து அவங்க தலைமையே இல்லை, அவங்க இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அவர் வந்து ஒரு குழந்தையா அல்லது அவர் வந்து ஒன்றும் தெரியாதவரா நேற்றைக்கு அரசியலுக்கு வந்து தொலைக்காட்சி அரங்கங்கள்ல பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி ஒரு சூழலோ அல்லது ஊடகங்கள் மூலமாக இன்னொரு தரப்புக்கு ஒரு செய்தியை ஒருவர் சொல்ல வேண்டிய சூழலோ வராம எல்லாருமே வந்து ஒரு 4 சுவர்களுக்குள்ள இதையெல்லாம் பேசி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க அப்போ அந்த சூழலுக்குள்ள நீங்க பேசும்போது அம்மாவின் ஆட்சியை பற்றி பேசலாம், அம்மாவினுடைய லெகசி பத்தி பேசலாம். அது எல்லாமே நீங்க உங்களுடைய கட்சிக்குள்ள உள்ள விவகாரமாக நீங்க பேசலாம். அதான் நீங்க அந்த திசையில நீங்க பேசுவதை தவிர்க்கலாங்கிறதுனாலதான் நான் முதல்லயே 50% மேல உள்ள மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கே ஓட்டு போடல. நீங்க 50% குறைவான வாக்கெடுப்புல இந்த தேர்தல் முறை காரணமாக கிடைத்த வெற்றியில தான் யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வர்றாங்க, அதிகாரத்துக்கு வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதுவும் இன்றைய சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்குல உங்களுடைய பொதுச் செயலாளரையும் முன்னாள் பொதுச் செயலாளரையும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய தலைமையின் சிறப்புகளை வந்து நீங்க வெளியில எங்க கூட பேசுறது எவ்வளவு தூரம் சரியானதுங்கிற கேள்வியையும் நான் உங்க முன்னாலேயே வைக்கிறேன். இல்ல, நான் அதுக்கு சொல்றேன். அதாவது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் புனையப்பட்ட வழக்கு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுதே ஒரு தீர்மானம் போட்டு அந்த வழக்கு இல்லாமல் பண்ணியிருக்கலாம். நான் நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி அவங்களுக்கு வந்து இடைக்காலத்தில் கடந்த ஆட்சியில் அவங்க வந்து பதவி இறங்கி அதுக்கப்புறமா மேல்முறையீட்டில் வந்து அவங்க வந்து எந்த குற்றமும் இல்லைன்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, கேரளாவில் கருணாகரன் இருந்தார் இல்லையா, அவர் மேலே இது மாதிரியான வழக்குகள் வந்து ரிவ்யூவில் வந்து அவர் எந்த ஒரு இந்த வந்து குற்றம் இல்லைங்கிறத நிரூபிக்கப்பட்டது. வி ஆர் ஹேவிங் அ சான்ஸ். திருப்பியும் நாங்கள் வந்து ரிவ்யூவில் போய் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வழக்குக்குள்ளே போக விரும்பலை, வழக்கையும் நீதிபதிகள் கொடுத்ததையும் வந்து நான் விமர்சனம் பண்ணல. சட்ட வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக குற்றமற்றவர்கள் நிரூபிப்பதற்கு இன்னும் சட்ட வாய்ப்பு இருக்கு. அதை நாங்கள் நம்புகிறோம்னு சொல்றீங்க. சரி, நேற்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில கூட அதை பற்றி பேசியிருக்கிறோம். அட்வொகேட் ராதாகிருஷ்ணன் வந்து மிக உறுதியாக இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சட்டவிரோதமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அரசு ஊழியருக்கான குற்றச்சாட்டு வந்து இல்லை என்ற நிலை வரும்போது ஆன்சிலரி சார்ஜஸாக வரக்கூடியவங்க குடிமக்கள், அரசு ஊழியரை வந்து நீங்க நடவடிக்கை எடுக்காம விடும்போது குடிமக்கள் 3 பேர் மேல இருக்கக்கூடிய வழக்கை வந்து நீங்க ப்ரொசீட் பண்றது, தண்டனை கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. அது சீராய்வு மனுவை ஏற்றுக்கொள்வதற்கான காரணமாக இருக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி சீராய்வு மனு அவர்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு சட்ட வாய்ப்பை அவங்க சொல்றாங்க. அந்த சட்ட வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் சட்ட வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கிறது. அந்த சீராய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்படுமா, அது வந்து மேல்முறையீடுக்கு எப்படி, மேல்முறையீடு சீராய்வு மனு எப்படி எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது ஒரு இன்னொரு பகுதி. பட் அதை விட முக்கியமாக மேடம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி கசப்பை மறந்து விட்டு அத்தனை பேரும் வந்து இணைந்து கொள்வோம் வாருங்கள்னு அவர் அழைத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ சொன்னார். இன்னைக்கு அல்லது நேற்று வந்து பதவியேற்ற பின்னால் ஒன்று இன்றைய முதல்வரான எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரோ அதே மாதிரியான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை எல்லோரும் வாருங்கள், நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய ஒரு 8 பேர் 10 பேரும் இங்கே வாருங்கள் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஒரு அழைப்பை வந்து அவர்கள் இன்னும் வழங்கவில்லை. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு கால் இருக்கு. 2 தவிர 2 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மீதி எல்லாரும் வாருங்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் அப்படிங்கிற ஒரு காலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 2 மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நடவடிக்கை நீங்க எப்போனா ரிவோக் பண்ணலாங்கிறது வேற விஷயம். ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா போதும். ரிவோக் பண்றது பத்தி என்ன, இப்போ உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை அல்லது அந்த முழுமையான ஒரு அதிமுக அணி என்பது வெளியே பிரிந்து போனவர்களை இணைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தூரம் விருப்பத்தோடு இருக்கிறார்கள், அதற்கான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓப்பனான ஒரு கோரிக்கையை இன்னும் வைக்கவில்லை என்பதை தான் நான் சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்திருந்து
அவர்களை மனதார நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம், இங்கே வந்து சேருங்கள்னு ஒரு ஒரு திறந்த அழைப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கும்னா, இப்ப இவங்க எல்லாம் வெளியே போன பிற்பாடு திருப்பி எப்படி தங்களை சேர்த்துப்பாங்களோ, என்ன விதமான மரியாதை கிடைக்குமோ, என்ன விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். நேத்தே பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய வீடில் வந்து தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கசப்புணர்வை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது. அப்ப அந்த விதமான கசப்புகள் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான கசப்புகளும் கிடையாது, இன்றைக்கு நாங்கள் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவர்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு அதிமுகவுக்கு இருக்குமே. ஆனால் இந்த சூழ்நிலை வேறு மாறி இருக்கும். இந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. வெங்கடேஷ், அதாவது அவங்க சொல்ற மாதிரி இதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு நியாயமில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவருடைய எண்ணம் என்னன்னா, எதற்காகவும் தான் மட்டுமே முதலமைச்சராக இருக்க வேண்டும். தான் முதலமைச்சராக இருந்தால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வேன், எந்த விமர்சனமும் செய்ய மாட்டேன், இதுதான் சரி என்பதை நான் ஒத்துக்கொள்வேன் என்பதும். தான் முதலமைச்சராக இல்லை என்ற நிலை வரும்பொழுது தான் இது மாதிரியான பல்வேறு உண்மைக்கு மாறான செய்திகள், அவர் எப்படி இருந்தாருங்கிறத உங்களையெல்லாம் விட நாங்கள் கூட இருந்து பார்த்தோம், ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கோம், பொதுச் செயலாளரிடம் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். ஆனால் நீங்க கூட இருந்து பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி, தள்ளி இருந்து என்ன நடக்குதுங்கிறத செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள எங்களை போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நெகோசியேஷன் நடக்குது இல்ல, யார் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கறதை தலைமை தீர்மானிக்கிற நெகோசியேஷன் நடக்குது இல்ல, அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுங்கிறத பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிற நியாயம் இல்லை, எங்களுக்கும் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லைன்னு நான் நம்புறேன். அது எப்படிங்கிறது நெகோசியேஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அல்லது வியாபாரம் இல்லை. சரி, வியாபாரம் இல்லை. இவர் வந்து இல்ல பேச்சுவார்த்தைங்கிறத நான் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைங்கிறத விட நெகோசியேஷன் சொன்னதுக்கு பேரம்ங்கிற பொருள் இல்ல, பேச்சுவார்த்தை இருக்கட்டும். அவங்க சொல்றாங்கல்ல, பேச்சுவார்த்தையில பொதுச் செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் இவர் வந்து அம்மாவிற்கு இந்த வழக்குகளோ எல்லா கஷ்டங்கள் எல்லா வகையிலையும் அவங்க வந்து ஒரு எதிரியாக நினைப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இவர் முதலமைச்சரான காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்க்காமல் தொடர்ச்சியாக ஒரு இணக்கமாக போகக்கூடிய நிலை. அம்மா இருக்கும்போது இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அம்மா இல்லாத பப்ளிக் ஸ்பேஸ்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒருவர் எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டேட்மெண்ட்டையே பப்ளிக் ஸ்பேஸ்ல பலர் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆட்சிகள் மாறும் போதும் சில துறைகள்ல நடக்கக்கூடிய வர்த்தகங்கள்ல இரண்டு தரப்புக்கும் இருக்கக்கூடிய பங்கு வந்து எந்த காலத்திலையும் குறையறது இல்லை. ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு முழுமையாகவும், மற்றொருவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது முழுமையாகவும் அவர்களுக்கு அந்த பங்கு கிடைக்குதுங்கிறது இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் அது உரிய விகிதத்தில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதனால நீங்க இரண்டு கட்சிகளும் ஒருவர் எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட வெளியில அதிகமாக இல்லைன்ற. திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எதிரி கட்சி தான் சொல்றாரு. அனைத்து இந்திய அந்த அஜெண்டாவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணல, எதிரிதான் ஆரம்பத்துல இருந்தே எதிரிதான். உங்க பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசியது தொடர்பாக இப்படி ஒரு கருத்தை சொன்னதற்கு பிறகு கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்மெண்ட்டை திமுக செயல் தலைவரும் சொல்றாரு. இவருடைய இடையில வந்து எங்களை மாதிரி ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய அப்பாவிகள் மிகப்பெரிய நாகரிக மாற்றம் வந்துருச்சு. அப்பாவிகள் உங்களோடு நீங்க ஊடகங்கள்ல மாட்டிக்கொண்டு எதற்காக இப்ப வந்திருக்கோம்னா, இந்த ஊடகங்களை மக்கள் பார்க்கறாங்க. நாகரிகமான ஒரு மாற்றம் வந்துருச்சு, மிகப்பெரிய பண்பாட்டு மாற்றம் சொல்லணுங்கிறதானே தவிர ஒரு புள்ளியை நீங்கள் எப்படியெல்லாம் கோலம் போடுகின்றீர்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு பண்பாட்டு மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாட்டையும் வானலாவ புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இரண்டு தரப்பும் இப்ப வந்து ஒரு ஷார்ட் லீவ்டு அது அந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இரண்டு கட்சிகளுமே இப்ப வந்து எதிரி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து நிக்குது. இல்ல, பண்பாட்டு மாற்றங்கள் வந்து அங்கே இது சட்டமன்றத்திலேயோ நேரடியாக பார்த்த உடனேயோ அடிச்சுக்கிறதோ சண்டை போடுறதோ கிடையாது. ஒரு அவங்க கட்சியில் ஒரு மூத்த தலைவர் உறுப்பினர்
அவர் வந்து உங்களுக்கு தெரியும், மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்றார். அது திருப்பி திருப்பி நம்ம விவாதங்கள்ல சொல்றோம். சரி, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்று சொன்ன உடனே எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும், எல்லோருடைய தொண்டர்கள் உட்பட எல்லோருடைய எதிர்பார்ப்பும், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி பெரும்பான்மையில் எந்த கூட்டணியும் இல்லை, கடந்த தேர்தலில் தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. நாங்கள்லாம் பெரும்பான்மையோடு இருக்கின்றோம், உங்களுடைய ஆதரவு வேண்டாம் என்பதை இவர் சொல்லவில்லை என்பதுதான் அனைவருக்கும் பெரிய வருத்தம். அதுக்கு அடுத்தாற் போல அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் தன்னிச்சையாக தன்னால் மட்டுமே முடியும், சக அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், தன்னால் மட்டுமே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்ற போக்கு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலேயே அவர்களால் எல்லாம் முடியும், எல்லாம் அவர்களுக்கு என்று ஒரு பெரிய தனி பெரும்பான்மை இருக்கின்றது. இருப்பினும் தன்னுடைய அமைச்சர்களை வைத்து முடிவெடுத்து பணிகளை அப்படியே பங்கிட்டு கொடுத்து சேர்ந்து அனுப்புவார்கள். தன்னோடு போகும்பொழுது சேர்ந்து அனுப்புவார்கள். நான் தான் கிருஷ்ணா நதி நீர் வாங்குவேன், என்னால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு முடியும், நானே போய் தொடங்கி வைப்பேன், நான் தாங்கிறதும் மற்ற அமைச்சர்களை இப்படியெல்லாம் வந்து அவருடைய போக்கு மாறிய காரணம்தான் தான் என்ற அந்த நிலைதான் இன்றைக்கு அவருக்கு இவ்வளவு தூரம் இந்த அளவிற்கு நான் என்றோ தான் மட்டுமே என்றோ சொல்வதற்கு கட்சியில சிலருக்கு அதிகாரம் இருக்கு, சிலருக்கு அதிகாரம் இல்லை. ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்ச உடனே கட்சிக்குள்ள அதுக்கான அதிருப்தி எல்லாருடைய மனநிலையும் பாதிக்கப்படுது. அது ஓபிஎஸ் தான் அதை சொல்லக்கூடாது. ஓபிஎஸ் சொன்ன உடனே கட்சியில அந்த மாதிரி ஒரு மனநிலை வருது. அதை உணர்ந்ததாலதான் துரைமுருகன் அப்படி சொல்லி இருக்கிறாரோ அப்படின்னு புரிந்து கொள்ள. இப்ப அந்த மாதிரி அவர்கள் சொன்னதை நம்ம தடுக்க முடியாது, அது அவருடைய கருத்து. எங்களுடைய எதிர்பார்ப்பு இவர் அதற்கு எழுந்து அம்மாவை முன்னிலைப்படுத்தி அம்மா ஒரு தனி மெஜாரிட்டியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதுமே தேவையில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய தொண்டர்கள் உட்பட நானும் ஒரு தொண்டர் தான், அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம், எல்லோருடைய நிலையும் அதுதான். சரி, அவங்க சொல்ற விஷயங்கள் பத்தி அது எல்லாமே கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன, ஒரு முதல்வராக ஆன பிற்பாடு அவர் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு விரும்புவது என்பது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க அதுல தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை நாம இப்ப உடனடியா அதை பார்க்க முடியுமா? அந்த நோக்கத்தோட தான் அவர் செயல்பட்டாரான்னா நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடியாது. ஒரு முதல்வர் வந்து தன்னிச்சையாக செயல்படணும்னு ஒரு சிந்தனை வருது இல்ல. ஆமா, அவருக்கு வந்து கட்சியினுடைய வழிகாட்டுதலே தேவையில்லை. இல்ல கட்சியினுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு. ஆட்சியை வந்து அவர் மிகவும் சுதந்திரமாக நடத்தணும், கட்சி குறுக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. அந்த விஷயங்களை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அந்த ஒரு ஏரியாவை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அது ரொம்ப முக்கியமான ஏரியா. அதை பற்றி கிளாரிபிகேஷன் வந்து இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன கருத்து, ஜல்லிக்கட்டு சம்பந்தமா வந்து பாரத பிரதமரை வந்து அவர் மாண்புமிகு பாரத பிரதமரை பார்க்க போறாரு இல்லையா, அங்க துணை சபாநாயகர் 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க. இல்ல அப்போ நாங்களும் வருகின்றோம், இல்ல நாங்களும் வர்றோம்னு சொல்லும் பொழுது எல்லாம் 50 பேரும் வர முடியாது. துணை சபாநாயகர், இரு அவைகளின் தலைவர்கள், ராஜ்யசபா லோக்சபாவில் உள்ள தலைவர்கள், அதை மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு பிரதானமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த அமைச்சர்கள், இப்போ மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அந்த ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை அந்த உள்ள அமைச்சர்கள், அந்த மாதிரியான பிரதிநிதிகளோடு இவர்கள் சென்று எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான இவ்வளவு வலிமையான ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு கூட்டு முயற்சியை அவர் விரும்பவில்லை என்பது எல்லோருடைய கருத்து. தம்பிதுரை அவமானப்படுத்தப்பட்டதுதான் இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படி இல்ல. அவமானப்படுத்துவது, ஒருவர் அவமானப்படுத்துவதற்கு எந்த தனி மனிதனுக்கும் உரிமை இல்லை. கரெக்ட். அதுபோக நீங்க என்ன அவமானப்படுத்தினீங்களா இல்லையாங்கிறத நான் அனுமதிக்கிறத பொறுத்து தான் அது. என் மனசுல வந்து நீங்க சொன்னதை நான் தட்டி விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து அவமானம் இல்லை, அது என்னுடைய கையில தான் இருக்கு. அதனால ஒருவர் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் தான் அவமானப்படுத்தப்பட்டதை அப்படிங்கிறத பொறுத்த விஷயம். இது கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களை விட்டுருங்க. இப்ப இந்த நடைமுறை
இந்த ஆதரிப்போர் எழுந்து நிற்க ஆமா அப்படிங்கிற நடைமுறை இருக்குல்ல, கொறடா உத்தரவை ஆமா. உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது, இந்த இதுல விஷயங்கள் என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே இருக்கும். இதுதான் பேப்பர்ல இருக்கக்கூடியது, இதுதான் நடைமுறையில் வரக்கூடியதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த சூழல்ல எந்த நம்பிக்கையில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது? ஒரு விஷயம், நீங்க ரகசிய பேலட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. நீங்க ரகசிய பேலட்னா நீங்க என்ன வாக்கு அளித்தீர்கள், யாருக்கு வாக்களித்தீர்கள், என்ன அப்படிங்கிற பத்திய ஒரு நேரடியாக உங்களால பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை. ஆனா இது வந்து மிக தெளிவாக யார் யார் என்னென்ன வாக்களிப்ப கொறடா உத்தரவை பின்பற்றி அத்தனை பேரும் நின்று அவர்கள் தாங்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆதரவு தெரிவிக்கவில்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர்கள் அத்தனை உறுப்பினர்களும் தங்களுடைய வாக்குகளை வெளிப்படையாகவே தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. அந்த வெளிப்படை தன்மைக்காகத்தான் இந்த எழுந்து நின்று வாக்களிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. இல்லைன்னா நீங்க ரகசிய வாக்கெடுப்புக்கு போயிருக்கலாம். ரகசிய வாக்கெடுப்புல போயிருந்தா நீங்க மாத்தி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஆட்சியாளருக்கு ஒரு பெரிய இக்கட்டை உருவாக்கி இருக்கும், நெருக்கடியை உருவாக்கி இருக்கும். அந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கு தான் இந்த மாதிரியான எழுந்து நின்று வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதான் இதுதான் நடைமுறை அப்படின்னு உறுதியாக தெரிந்த நபர்கள் இதற்கு மாறாக செயல்படுவதற்கு முயற்சியை செய்திருக்க மாட்டாங்க. முயற்சியை செய்ய மாட்டார்கள். ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த 125 பேரை பொறுத்த வரைக்கும், 24 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் தொடர வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா இன்னும் 4 ஆண்டுகள் அவருக்கு ஆட்சி இருக்கும்போது அந்த வாய்ப்பை அவர்கள் மறுக்க மாட்டார்கள். அதனால இன்றைக்கு தேதியில் நாளை நடக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்பில் அத்தனை பேருமே வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் வாக்களிக்க போறார். அது வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியும். ஏன்னா இந்த 8 நாளும் எந்த விதமான மாற்றத்தையும் அவர்கள் சந்திக்கவில்லை. அப்படியே தானே இருந்திருக்கிறாங்க எல்லாரும். புதிதாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது சேஞ்ச் ஆஃப் காட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க ஆங்கில நாளிதழ் ஹிந்துவில். அதில் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக முதலமைச்சர் பழனிசாமி செயல்பட முடியுமா, அப்படி செயல்படுவதற்கான செயல்பாட்டு சுதந்திரத்தை கட்சி வந்து அவருக்கு வழங்குமா அப்படிங்கிற கேள்வியோட ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் அது மாதிரி எதுவும் வழங்கப்படாது, அதனால இந்த ஆட்சி பெரும்பாலும் நீடிக்காது அப்படிங்கிற கருத்தை வந்து சில அரசியல் கட்சிகள் வெளியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த கேள்விகளை எதிர்கொள்றீங்க? அதாவது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான கட்டுரைகள், அறிக்கைகள், இந்த மாதிரியான சஜஷன்ஸ், ஒப்பீனியன், பப்ளிக் அப்படி சொல்கிறாங்கங்கிறது எல்லாமே எல்லா மீடியாலையும் சொல்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் பேசப்படணும். இதற்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். காலம்தான் பதில் சொல்ல போகின்றது. இன்றைக்கு இது மாதிரியான சந்தேகங்களோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் காலம் பதில் சொல்லுது. ஆனா என்னன்னா காலம் பதில் சொல்லி எங்களுக்கு சில உண்மைகள் பப்ளிக்கு தெரியும் போது, சாதாரண மக்களுக்கு தெரியும் போது அதற்குள்ள பல காலம் வந்து கடந்து போகுது. எங்களுக்கு நியாயமாக தெரிய வேண்டியது தெரியாம போயிடுது. உதாரணத்துக்கு நீங்க உட்பட கோகுல இந்திரா, அன்வர் ராஜா போன்ற பல திறமையாக பேசக்கூடியவர்கள் பலர் வந்து இருக்காங்கிறதே இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு நீங்க ஊடகங்கள்ல வந்து பேசும்போதுதான் எங்களுக்கு தெரியுது. இவ்வளவு காலம் அதுக்காக அதிமுக பேச வந்தவர்கள் பேச தெரியாதவர்கள்ங்கிற பொருள்ல சொல்லல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக ஆவடி குமாரோட பேசிட்டு இருக்கிறோம். அவர் வந்து மிக தெளிவாக கட்சி அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதாவோ கட்சியோ அறிவிக்காத விஷயங்களுக்கு கூட அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய சிந்தனை போக்கு இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு அனுமானத்துல கரெக்டான நிலையை எடுத்து அவர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. பின்னாடி வந்த சிலர் கூட இதை பத்தி கட்சி இன்னும் கருத்து தெரிவிக்கல, அதை பத்தி நாங்க பேச விரும்பலன்னு சொல்லி தப்பிச்சு போகும்போது அவர் வந்து அந்த மாதிரி எந்த காலத்திலையும் பதில் சொல்லல. கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள், கட்சியினுடைய திட்டங்கள், அம்மா ஜெயலலிதாவுடைய சிந்தனை, இந்த அடிப்படையில அவர் ஒரு புரிதலோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அதே மாதிரி பலர் இருந்திருக்கிறீங்க, ஆட்சியிலையும் கட்சியிலையும் இருந்திருக்கிறீங்க. நீங்க கூப்பிடவே இல்லையே. நீங்க வந்து ஒரு பட்டியல் வச்சிருந்தீங்கல்ல, அதிமுக ஒரு பட்டியல் வருது. அப்பாற்பட்ட அமைச்சராக இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்க கூப்பிடவே இல்லை. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து நேற்றுக்கு வந்து நம்ம கூப்பிடும் போது நான் கட்சி தலைமையிட்ட தான் கேட்டு சொல்லுவேன், நான் அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லல. நான் இப்படிதான் நாங்க கூப்பிட்ட பலர் வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. என்னை நீங்க கூப்பிட்டதில்ல. நீங்க கூப்பிட்டிருந்தால் எங்களுக்கு சக உரிமை கொடுக்கப்பட்டது. பொதுவாக பொது மேடைகளிலே, பொது கூட்டங்களிலே, அரசு நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுதும் நான் இப்படி தான் பேச போறேன்னு வந்து
அம்மா கிட்டேயோ கட்சி தலைமை அம்மா எல்லாம் அம்மா கிட்ட இருந்தது. இப்படியெல்லாம் கேட்டு நாங்கள் எங்களுக்கு தனி சுதந்திரம் இருந்தது. நாங்கள் எல்லா நாங்கள் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான மீடியாக்கள்ல எங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லையே தவிர மக்களை சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய உரைகளையும் ஒவ்வொரு இன்சிடென்ட், ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகள், அரசுடைய செயல்பாடுகள் எல்லாமே தெரிவிச்சிருக்கிறோம். அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறதே அரை மணி நேரத்துக்கு மேல நடந்ததாக நாங்க பார்க்கல. அதுக்கப்புறம் உங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் ஒரு முற்பகலோட முடிஞ்சு போகுது. 2 நாள் நடந்ததும் நீங்க பாத்திருக்கீங்க. 3 நாள் நடந்த அம்மா மிக முக்கியமான திருப்புமுனை முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட ஒரு குறுகிய காலத்திலேயே அனைவரும் பேசாமலேயே முடிஞ்சிருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால உங்களுக்கு உள்ளுக்குள்ள இவ்வளவு செயல்பாட்டு சுதந்திரம் இருந்ததுங்கிறதே எங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. எப்பவுமே இருந்தது அப்படின்னு சொல்றீங்க சார். இதுல முக்கியமான விஷயம், இப்ப இதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக திரு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை இனிமேல் கட்சி தலைமை அவருக்கு வழங்கி கொண்டு இருக்கும். இதுதான் நடக்கக்கூடிய இப்ப வாய்ப்பு. ஆக என்னன்னா, எப்படியெல்லாம் கடந்த 72 நாட்களில் திரு ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டாரோ அந்த மாதிரியான செயல்பாடுகள், இப்ப நீங்க மேடம் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஒருங்கிணைந்து அழைத்து கொண்டு போய் எல்லா முடிவுகளையும் எடுப்பதோ இல்லை இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யும் போது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதோ, இதெல்லாம் இப்ப அவருடைய தன்னுடைய தகுதிகளாக இப்ப வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவருக்கு. என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு முதல்வராக இன்னைக்கு அவர் தனி மனிதர் அல்ல, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல. அன்றைக்கு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கையிலிருந்து நாம் அவரை பார்க்க வேண்டும் எனும் பொழுது அவர் ஒரு முதல்வர். அப்போ நிச்சயமாக பல இடங்களில் அவர் மட்டுமே தான் போய் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஏன்னா நீங்க பல இடங்கள்ல நீங்க கூட இருக்கக்கூடிய சக அமைச்சர்களையோ இல்ல சக இவங்களையோ கூட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இவர் டெல்லி போனாலும் 50 உறுப்பினர்களோட அவங்களை கூட்டு போக மாட்டாரு. முடியவே முடியாது. நீங்க பிரதமர் தன்னுடைய அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாருன்னா நீங்க சீஃப் மினிஸ்டருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. he is considered as the chief minister of Tamil Nadu, not as individual. அப்படின்னும் பொழுது அந்த விதமான ஒரு அப்போ என்னன்னா, அவர் இன்னும் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்ட சூழ்நிலையில இருக்கணும்னு நீங்க யோசிச்சுக்கணும். என்னன்னா, அவர் தன்னை இப்ப 2 விதத்துல ப்ரூவ் பண்ண. ஒண்ணு, மக்கள் மத்தியில மீண்டும் அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு லிகசியை நான் ஃபாலோ பண்றேன்னு மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த பக்கம் கட்சிக்குள்ள அதே விதமான ஒரு அடக்கமான பணிவான அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணும். இது ரெண்டுமே பெரிய ஒரு இந்த நேரத்துல குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போக முடியாது, பிரைம் மினிஸ்டர் இதை தான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சருக்கு என்று தனி பணிகள் இருக்கின்றன. அவர் போக வேண்டிய இடங்கள் அவர் தான் போகணும். இது ஒரு பொது பிரச்சனை. இல்லை அப்படி சொல்லலை, அப்படி எந்த காலத்திலையும் சொல்லலை. அவர் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஒரு உதாரணங்கள், நானே திறந்து வைப்பேன், நானே ஆரம்பித்து வைப்பேன்னு சொல்லி மதுரைக்கு வந்துடுறார். மதுரைக்கு வரும் பொழுது அவரால் முடிந்ததா? அப்போ அங்கே பல எதிர்ப்புகள், பல பேச்சுவார்த்தைகள், எத்தனையோ அவர் முயற்சி பண்ணி முடியல. போலீஸில் இன்ஃபர்மேஷன் வாங்குறாரு, இந்த மாதிரி நிலை சரியில்லைங்கும் போது அது யாருக்கு அவமானம்? அனைத்திந்திய அண்ணா தனிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இவ்வளவும் அவசர சட்டம் கொண்டு எல்லாம் அவசரமாக எல்லாமே சாதகமான அவருடைய செயல்பாடுகள்லாம் கொண்டு வந்தும் கூட பல ஊடுருவல், பல ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சதிகள் இதெல்லாம் இருந்தோம். அலங்காநல்லூர் அவர் அந்த தென்பகுதியைச் சேர்ந்தவர், அவரால் முடியல. அங்கே 2 அமைச்சர்கள் எல்லாம் இருந்தோம். அப்போ என்னன்னா, இவர் யோசித்து முடிவெடுக்கவில்லை. எல்லோரும் கலந்து பேசிக்கலாம். எல்லாமே கட்சியிலையும் கட்சி ஆஃபீஸில் அவர் யோசிக்கணும், முடிவெடுக்கணும்னு நான் சொல்ல வரலாமா? இது மாதிரியான என்ன சூழ்நிலைகள் அவங்க ஆரம்பிக்க விட்டுருந்தா அவங்களே ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் அங்கே போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது, இவங்க பேர் வாங்குறதா, இவங்களுக்கு இந்த எல்லா கிரெடிட்டும் போகுமா அப்படிங்கறதுல அவங்க ஒரு சதி பண்றாங்க, அதெல்லாமே இவருடைய அந்த செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். திமுக சதி செய்கிறதுங்கிறது இந்த சீசன்ல பொருந்துதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஜல்லிக்கட்டு சொல்றீங்க, இப்பவும் கூட செயல் தலைவர், திமுகவினுடைய செயல் தலைவர் சிறையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளை புறந்தள்ளி நீங்களே சுதந்திரமாக செயல்படுங்கள்னு சொல்றாரு. ஆனா அன்பழகன் பொதுச் செயலாளர் அன்பழகன்
உங்களுக்கு கிளீன் ஹேண்ட் கொடுக்குறாரு. தமிழகத்தினுடைய எதிர்கால அரசியல் திமுகவின் வெற்றியை பொறுத்து இருக்குது. பெங்களூர் சிறையில் உள்ள சசிகலாவை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. நார்மலா இவர் போய் சந்தித்து வந்த உடனே சந்திக்க போவார் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். அப்படி போய் சந்திச்சாருன்னா சந்திச்ச உடனே அடுத்த நாள் காலையிலயோ அன்று இரவோ ஊடகங்கள்ல இது எப்படி, இந்த சந்திப்பை எப்படி நியாயப்படுத்த போறீங்க, இது சரியான சந்திப்பு இல்லை அப்படிங்கிற விவாதங்களை நாங்க நடத்த போறோம். அது இப்பவே எங்களுக்கு கண்ணு முன்னால தெரியுது. ஆனா அன்பழகன் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறாரு, சுப்பிரமணிய சாமி உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. அதாவது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது பாக்குறதுல தவறு இல்லை. கட்சி பொதுச் செயலாளர் நடக்காதுன்னு பார்ப்பதே தவறு சொல்றீங்களா? இல்ல இல்ல. முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் பெங்களூர் சிறையில போய் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலை வரும் பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் வரலையா, பெங்களூருக்கு வரலையா, பாக்கலையா? இப்ப நீங்க போவது சரியா தப்பாங்கிற விவாதத்தை நான் இன்னைக்கே உங்க கூட ஆரம்பிக்கல. கட்சியின் தலைமையில உங்களுக்கு திமுக சதின்னு நீங்க சொல்றீங்களே, திமுக சதி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க உணர்வுகளுக்கு அன்பழகன் மரியாதை மதிப்பு கொடுத்து உங்களுக்கு நீங்க போய் பார்க்கறதுல தப்பு இல்ல, நாங்க கவலைப்படல, நாங்க அந்த பிரச்சனையை கவலைப்படலைன்னு வேணா சொல்லலாம். எங்களுக்கு அனுமதி அவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கவலைப்படாம இருக்கலாம், விமர்சனம் கூட பண்ணலாம், கடுமையான விமர்சனங்கள் கூட அவங்க பண்ணலாம், என்ன வேணாலும் அவங்க சொல்லலாம், அதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க போறதா வேணாமாங்கிற அனுமதியை எங்களுக்கு யாரும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். இப்ப திமுகவோட இது இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, தலையீடுன்னு. இந்த நேரங்கள்ல இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நேரத்துல திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் உங்களுக்கு நல்லா தெரியும், மத்திய அமைச்சரா இருந்தவங்க, ஒரு மூத்த உறுப்பினர் மாத்துறாரு இல்லையா. அப்ப அவங்களுக்குள்ள பேசினதை இவங்க யதார்த்தமா வெளியே சொல்லிடுறாங்க, நாங்க ஆதரவு தெரிவிப்போம், நாங்க இருப்போன்றதை இவங்க பேசினதை யதார்த்தமா தெரிவிக்கிறாங்க. உடனே இவர் ஒரு மறுப்பு கொடுக்குறாரு. அப்ப திமுகவுடைய பார்ட்டி இல்லைங்கிறது எப்படி நம்ம சொல்லிட முடியும்? இதுக்கு நிறைய என்னால சொல்ல முடியும். பட் நான் ரொம்ப டீசெண்டா உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இந்த வீட்டுல அதை பத்தி பேசவே மாட்டாங்களா? பேசுவாங்க, பேசலாம், உள்ளுக்குள்ள என்ன பேசணும் அவங்களுடைய என்ன நடக்க போகுதுங்கிறத நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றவன் ஆதரவு நாங்க தருவோம்னு சொல்றதுக்கும் இந்த மாதிரி பொறுத்து நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகம் அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல. ஸ்டாலின் பேசியது எந்த இடத்துலயும் ஸ்டாலின் இந்த போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தல. இல்ல அவங்க ரெண்டு அபரேஷன் இருக்கு. துரைமுருகன் பேசினது ஒன்றும், சுப்புலட்சுமி ஜெகதீசன் பேசினது ஒன்றும். அவங்க கட்சி தானே, அவங்க கட்சியில உள்ளவங்க, அவங்க மேல்மட்டத்துல பேசியிருக்காங்க. ஆனால் பேசியதை வெளிப்படுத்திய உடனேயே இவர் அதை மறுக்கின்றார். இவர் மறுத்த நிலையிலே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு ஸ்டாலின். இல்ல அவர் நம்மளோட இப்ப பொதுச் செயலாளர் இவர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த உடனேயே, அன்னைக்கு போய் சமாதியில போய் அந்த இதெல்லாம் பண்ணின உடனேயே அன்னைக்கு நைட்டே கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது புரட்சி தலைவர் இறந்த நேரத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற சதி செய்தது, இன்றைக்கும் அந்த நாடகத்தை அந்த பணிகளை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள், நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல அவங்க உடனே அந்த மொமெண்ட்ல எங்கிட்ட மட்டும் சொல்லல, பப்ளிக்லயே சொல்லிட்டாங்க. இந்த தலையங்கம் தொடர்பான விஷயங்கள்ல இந்த தலையங்கத்துல பல கதைகள், அதாவது அவர் சுதந்திரமாக மக்கள் பணிகளை, ஆட்சி பணிகளை எந்த விதமான இடையூறுகளும் குறுக்கீடுகளும் இல்லாமல் அவர் செய்வார். ஆனால் தன்னுடைய பணிகள், தன்னுடைய சாதனைகளை கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை கட்சி தலைமைக்கு தெரிவிப்பது என்பது, ஆலோசனையும் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குவது என்பதும் தெரிவிப்பது என்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே தெரிவிக்கக்கூடிய கடமைப்பட்டவர் அந்த கட்சியால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சர். குறுக்கீடுகள் இந்த முதலமைச்சருக்கும் குறுக்கீடுகள் இருக்காது. இவரும் அனுபவம் பெற்றவர், 72 கட்சியில் இருக்கிறாரு. 89 கட்சி பிரியும் பொழுது கூட இவர் ஜானி, அப்ப உட்கட்சி இப்படி வரும்பொழுது கூட இவர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் ஜானி, இவர் ஜே அணி என்று அம்மாவோடு தொடர்ச்சியாக இருந்தவர். நிச்சயமாக இல்ல நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து இவருக்கு 2 முறை அம்மா கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள் எல்லா வகையிலும். அதனால நீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்கள், ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் பணிகள் இருக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு
நிச்சயமாக இதே நீங்கள் என்னை கூப்பிட போகிறீங்க, இவ்வளவு பாராட்டுக்களோடு வந்திருக்கின்றது என்பதை சந்தோஷமாக நானும் வந்து இங்கே பேச போகின்றேன். ஊடகங்கள் உங்களை பாராட்டும்ங்கிற நம்பிக்கையையும் வெளிப்படுத்துறீங்க இதுல. ஊடகங்களை விட ஊடகங்கள் பாராட்டும், ஊடகங்கள் என்பது மக்களுடைய பிரதிபலிப்புகளை சொல்கின்றன. மக்கள் பாராட்டப் போகின்றார்கள், மக்கள் உணரப் போகின்றார்கள் என்பதுதான். கட்சியினுடைய வழிகாட்டுதல் இருக்கலாம், ஆனா கட்சிக்கு தகவல் தெரிவிக்கிறது இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இது வந்து இந்த இந்த புள்ளியில தான் திருப்பி நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் வித்தியாசத்தை பார்க்கிறோம். இப்போ நீங்க டெல்லியில மன்மோகன் சிங் சோனியா காந்தி உறவு, அப்புறம் நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா இந்த 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 உறவு, இது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கக்கூடிய இது அரசியல் ரீதியாக எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கு. இப்போ நீங்க என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறது ஒரு கட்சி ரீதியான ஒரு ஒரு தொடர்ச்சிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு கொள்கை ரீதியான தொடர்ச்சி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே உறவினர்கள் அல்லது நேரடியாகவே ஆட்கள் தனிநபர்களை வந்து சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது இல்ல, மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஒரே கட்சியில இருக்கக்கூடியவங்க, ஒரே கட்சியில இருக்கக்கூடிய, இதுவும் ஒரே கட்சியில இருக்கக்கூடிய. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து கட்சி ரீதியா கட்சி தலைமை என்பது வேறாகவும் ஆட்சி தலைமை வேறாகவும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கட்சி தலைமை விரும்பக்கூடியதெல்லாம் ஆட்சி தலைமை செய்து தர வேண்டும் அப்படின்னு கட்சி தலைமை விரும்பலாம். ஆட்சி தலைமைனா அதனால் உடனடியாக செயல்படுத்தி தர முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று, ஆட்சி தலைமை சுதந்திரமாக செயல்படுவதற்கான முழு வாய்ப்பை வந்து கட்சி தலைமை வழங்குகிறதா, அதை வந்து அதற்கான முழு அனுமதியை கொடுக்கிறதா என்பது இரண்டு. இந்த இரண்டு அம்சங்களிலும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு சோனியா காந்தி மன்மோகன் சிங்ல தான் ஓரளவுக்கு அந்த உறவு வந்து மிக தெளிவாக ஒரு எந்த விதமான பிணக்குகளும் இல்லாமல் போயிருக்குது. ஆனால் மற்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பாத்தீங்கன்னா அந்த பிணக்குகளோட தான் அது நடந்திருக்கு. இப்ப அப்படி சொல்ல முடியுமா? அதாவது ஒரு கிரிக்கெட்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட்ல வந்து எல்லா முடிவுகளையும் சரியாக சர்ச்சை இல்லாம சரியாக எடுக்கக்கூடிய நடுவர்கள் யாருன்னே நமக்கு தெரியாது. சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நடுவர்களை தான் நமக்கு நினைவு இருக்கும். அது மாதிரி வேறு சில இடங்கள்ல கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில உண்டான உறவு வந்து எந்த விதமான பிணக்கும் இல்லாம போயிருக்கு. அவங்க பேர் வந்து உங்க பட்டியல்ல வரமாட்டேங்குது. சரி, மேற்கு வங்கத்துல 30 ஆண்டு காலமாக ஜோதி பாசு முதலமைச்சராக இருந்தாரு, கட்சி தலைவராக அவர் இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான உறவுகள்ல நீங்க இணக்கமாக இரண்டு பேரையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமே. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இப்ப அமைந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கவர்மெண்ட்டும் நீங்க எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் போகும். இந்த இப்ப மேடம் சொல்ற மாதிரி அவர்களுடைய எந்தவித குறுக்கீடுகளும் இருக்காது, எந்த விதமான தடைகளும் இருக்காது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குமே. ஆனால் கண்டிப்பா ஏன் இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான என்னுடைய உடனடியாக ஒரு புரிதல் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு கேபிட்டல் ஒரு நம்பிக்கை டெபிசிட் ஒண்ணு மக்கள் மத்தியில இருக்கு. அந்த நம்பிக்கை டெபிசிட்டை வந்து ஈடுகட்டுறதுக்கான ஒரு திட்டங்களையும் ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸையும் இன்னைக்கு கொண்டு வந்து திருப்பியும் அந்த ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை உடனடியாக அவர் வந்து ஈடுகட்டணும் அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் எனக்கு சொல்ற மாதிரி இந்த 6 மாத காலத்தில் அவர்கள் சொல்ற மாதிரி பல்வேறு புதிய திட்டங்கள், புதிய பாப்புலிஸ்ட் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இவரை முன்னிலைப்படுத்தி இந்த டெபிசிட்டை வந்து அவர் நம்பிக்கை இழப்பை வந்து சரி செய்வதற்கான முயற்சி ஈடுபடுவார்கள் என்பதுதான் நம்பிக்கை பற்றாக்குறையை சரி செய்வதற்கு அவர் புதிய திட்டங்கள், புதிய ஜனரஞ்சகமான திட்டங்கள் மூலமாக மக்களை ஈர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எனக்கு உடனடியாக வரக்கூடிய சூழல், அதுவும் இன்று இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய உணர்வு வந்து ஊழலுக்காக கட்சியினுடைய முதன்மையான நபர்கள் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பற்றாக்குறையை போக்கணும்னா ஊழலற்ற வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுப்பது வந்து மற்ற எல்லாத்தையும் விட, ஜனரஞ்சகமான புதிய திட்டங்களை விட, வேறு சிறந்த செயல்பாடுகளை விட மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வெளிப்படையான ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் மட்டுமே வெங்கடேஷ் குறிப்பிடுற நம்பிக்கை பற்றாக்குறையை சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது அவர் பேசும்போது, கேட்கும்போது. இல்லை, இந்த ஊழல்ன்றதில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தொடர்ச்சியாக ஊழலற்ற ஆட்சி தான். அதாவது நான் வழக்குக்குள்ளே போக விரும்புகிறேன், அதுக்கு நான் சொல்லிட்டேன் வந்து எங்களுக்கு வந்து லீகலாக வி ஆர் கோயிங் ஃபார் இதுன்னு. அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம், ஓஎஸ் தோட்டத்து இல்லமும் அந்த சொத்து உள்ள இருக்கு. ஓஎஸ் தோட்டத்து இல்லம் எப்போ வாங்கினது? அவங்க அம்மா காலத்துல வாங்கினது. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை, அதற்குள் நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அது தலைமை ஊழல்ங்கிறத வந்து ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் தண்டித்தது, ஒரு நீதிமன்றம் விடுவித்தது. மீண்டும் இப்படி ஒரு நிலை வரும்பொழுது அதற்குள்ள நாங்கள் வந்து நீதியை நாங்கள் நிச்சயமாக நிலைநாட்டி
அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் ஊழலற்றவர் என்பதை நிரூபிப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சீராய்வு கழகம் மனு மூலம் நிச்சயமாக எல்லா வகையிலும் செய்யும். அதனால அதை பற்றி அல்லாமல் மக்கள் வந்து ஒரு மாபெரும் ஒரு நம்பிக்கையை அம்மா மீது வைத்திருந்தார்கள். அவர்கள் மறைவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நம்பிக்கையும் அவர்கள் இனிமேல் புதிய திட்டங்கள்ல அவங்க தேர்தல் நேரத்தில் அறிவிச்ச எத்தனையோ திட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக இன்னும் ஆற்ற வேண்டியது இருக்குது. அது போக புதிய திட்டங்கள் இப்படி எல்லாம் விஷன் 2023 அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான அத்தனை திட்டங்களும் எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் அந்தந்த துறைக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் மட்டுமே அல்ல, அந்தந்த துறைகளுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. இப்பொழுது உள்ள முதலமைச்சரின் வழிகாட்டுதல், ஆலோசனைகள், அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசாகத்தான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரே வரியில் காலம். நீங்களே பாராட்டக்கூடிய, மக்களை உணரக்கூடிய ஒரு அரசாக நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் ஆணித்தரமாக நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அமைச்சரவை வந்து அதே அமைச்சரவை, ஜெயலலிதா காலத்தில் இருந்த அமைச்சரவையை ஓபிஎஸ் தொடர்ந்தாரு. ஓபிஎஸ் காலத்து அமைச்சரவையை இவரும் தொடர்றாரு. ஒரே ஒரு மாற்றத்தோட, அதாவது ஓபிஎஸும் பாண்டியராஜனும் இருந்த 2 இடங்களுக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட், மற்றபடி அதே அமைச்சரவை தான். அதனால அவங்க சொல்ற அந்த லெகசி வந்து அப்படியே வருது. இப்ப சாதாரணமாக வழக்கமாக அதிமுக மேடைகளில் இருக்கக்கூடிய வாசகங்கள்ல இருந்தே உங்ககிட்ட கேட்கிறேன். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்னு எம்ஜிஆர் பாடல் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த பதவி வந்திருக்குது, இந்த வந்து மக்களிடத்துல பணிவும் தங்களுக்கு மேலான அதிகாரத்திடம் மக்களுக்காக வாதாடுவதில் துணிவும் இருந்தா நல்லது. எம்ஜிஆருடைய பாடலுக்கு அப்படி ஒரு பொருளைத்தான் நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இதற்கு மாறாக மக்களை ஒடுக்குவதில் துணிவும் தங்களுக்கு மேலான அதிகாரத்திடம் பணிவும் காட்டுற மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா மேலும் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும் நிலை தான் இந்த அரசுக்கு வரும். மக்களிடம் பணிவும் இருக்கும், அன்பும் இருக்கும், மக்களுக்கான ஆதரவும் இருக்கும். அதை போல அந்த வாதாடும் என்று சொன்னீங்க இல்லையா, அந்த வாதாட வேண்டிய நிலையே வராது. தன்னிச்சையாக இவர் செயல்பட போகின்றார். மக்கள் நலனுக்காக மேலான அதிகாரம்ங்கறது நீங்க கட்சி அதிகாரம்ங்கறத தாண்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அதத்தான் நான் சொல்றேன். யாருக்கும் எந்த அதிகாரமாக இருந்தாலும் வாதாடக்கூடிய நிலை என்பதில் இவர் தானே இப்ப வந்து உங்களுக்கு அதிகாரம் என்பதும் முதலமைச்சர் தான். அந்த முதலமைச்சர் என்பவர் வந்து நிச்சயமாக வாதம் செய்யக்கூடிய இந்திய அரசியல் அமைப்புல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோட எல்லா அதிகாரங்களும் முடிஞ்சு போயிடுதா என்ன? இல்லை இப்போ போய் உங்களுக்கு பாரத பிரதமரை சந்திச்சு எங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வர்தா புயல் வந்துருச்சு, விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனைகள் இருக்குது, நிதி ஒதுக்கீடு வேணும், அந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி ஆல் ஆஃப் சடன் வந்து ஜல்லிக்கட்டு வந்தது இல்லையா, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுது நிச்சயமாக போராடி வாதாடி தமிழகத்திற்கு எங்களுக்கு நீங்கள் இவ்வளவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மேகதாதுக்கு வந்து 5000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிடுங்கும் போது நம்மளுடைய உரிமை பாதிக்கப்படுகின்றது. இது போன்ற சவால்களை மிக திறமாக எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதும் தமிழகத்தின் உரிமை எந்த வகையிலும் விட்டு கொடுக்கப்பட மாட்டாது, மக்கள் பணியாகவே இருக்கும். தமிழகத்தின் எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அதோட நிறைவு செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.